அதானி விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியை விளக்கம் அளித்து விட்டார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை என்பதால் தினசரி அறிக்கை வெளியிடுவதாகவும் முதலமைச்சர் பதிலடி. அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஓகே. டிசம்பர் 9ஆம் தேதி கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. அவை நிகழ்வுகளை முழுமையாக நிரலை செய்வது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு விளக்கம். அதானி விவகாரத்தில் ராமதாசின் குற்றச்சாட்டுக்கு முறையாக பதிலளிக்கவில்லை என முதலமைச்சருக்கு அன்புமணி கண்டனம். கேள்வி எழுப்புவது எதிர்க்கட்சிகளின் உரிமை, பதிலளிப்பது முதலமைச்சரின் கடமை என்றும் பேட்டி. எங்கள் ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்டார், அதில் என்ன தவறு? கௌதம் அதானியை உங்கள் இல்லத்தில் எதற்கு நீங்கள் ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டார். இது என்ன தப்பு இருக்கிறது? எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பது எங்களுடைய உரிமை, பதவியில் இருப்பவர்கள் பதில் சொல்வது உங்களுடைய கடமை. அதை விட்டுவிட்டு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார். அதானி நிறுவனத்துடன் திமுக அரசுக்கு தொடர்பு என்ற செய்திகள் வெளிவந்ததும் அதை மறைக்க முயற்சிப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பாமக நிறுவனர் ராமதாசின் கேள்விக்கு தரக்குறைவான முறையில் முதலமைச்சர் பதிலளித்ததாகவும் கண்டனம். திமுக ஆட்சியில் பெண்கள் சாலையில் நடமாடவே அச்சப்படும் அளவிற்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலை உள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நெல்லை கும்பகோணத்தை தொடர்ந்து மதுரையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்திலும் வெடித்த கோஷ்டி பூசல். முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு, செம்மலை முன்னிலையில் அதிமுகவினர் கைகலப்பு. மதுரை திருப்பரங்குன்றத்தில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் இரு குழுவினரிடையே மோதல். மேடையில் செம்மலை, ராஜன் செல்லப்பா, நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையில் நடைபெற்ற வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. வந்தவாசியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தபோது நகராட்சி வாகனத்தில் ஏறி ரகளை செய்த கடை ஊழியர். ரகளை செய்த ஊழியர் கடைக்குள் சென்று பதுங்கிய நிலையில் அவரை வெளியேற்றி கடையையும் இழுத்து பூட்டிய அதிகாரிகள். எதிர்க்கட்சி எம்பிக்களின் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் புதன்கிழமை காலை வரை ஒத்திவைப்பு. மணிப்பூர் பிரச்சினை, அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகளின் தொடர் கூச்சலால் நடவடிக்கை. அதிகார பசி கொண்ட கட்சிகளை மக்கள் நிராகரித்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. மக்களின் தேவைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் ஒருபோதும் பேசியதில்லை என்றும் காட்டம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் நடவடிக்கை. வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். 2 நாட்களாக நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. தமிழ்நாடு, இலங்கை கடலோர பகுதிகளை நெருங்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. வங்கக்கடலில் உருவாக உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுமா? நகர்வுகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல்.
ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவும் நிலையில் வானிலை மையம் அறிவுறுத்தல். பெருமழையையும் எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. அதுக்கான ஏற்பாடெல்லாம் முறைப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டர்கிட்ட அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் சொல்லியிருக்கோம். அதுபடி இங்கேருந்து ஜோன் வைஸாக செக் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஆட்கள் அனுப்புகிறோம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்குறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி. பெர்த்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் 295 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் பெர்த்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய முதல் அணி என்ற பெருமையை பெற்றது இந்தியா. ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய அணி பெற்ற மிக பெரிய வெற்றியும் இதுதான். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக சதமடித்த இந்திய வீரர் விராட் கோலியை பாராட்டிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர். போட்டிக்கு பிறகு டிரெஸ்ஸிங் ரூம் சென்றவரை கட்டி அணைத்து பாராட்டு. ஆல்ரவுண்டர் சாம் கரனை 2 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. தமிழகத்தை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தரை 3 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி வாங்கியது. குருணல் பாண்டியாவை 5.25 கோடி ரூபாய்க்கு ஆர்சிபியும், நிதிஷ் ராணாவை 4 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் அணியும் வாங்கியது. தென்னாப்பிரிக்க வீரர் டூப்ளிசிஸை 2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது டெல்லி அணி. இந்திய வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமாரை 10 கோடி 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது ஆர்சிபி அணி. தீபக் சாகரை 9 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு மும்பை அணியும், ஆகாஷ் தீப்பை 8 கோடி ரூபாய்க்கு லக்னோ அணியும் வாங்கியது.